கழகத்தின் 2 தூண்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய, அதில் ஒரு தூணாக இருக்கக்கூடிய நம்முடைய துரை சந்திரசேகரன் அவர்கள், அதேபோல் இன்னொரு தூணாக இருக்கக்கூடிய வீரகதிரவன் ஆகியோருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் இந்த திருமணம். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் பேசுகிற போது, உறவின் அடிப்படையில் எங்கள் வீட்டு திருமணம் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், உறவின் அடிப்படையில் மட்டுமல்ல, கட்சியின் அடிப்படையில் இது எங்கள் வீட்டு திருமணம், நம்முடைய வீட்டு திருமணம். எனவே என்னுடைய வீட்டு திருமணம் என்று சொல்லி சுருக்கிக் கொள்ளாமல், எங்கள் கழக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இருக்கிற காரணத்தால் எல்லோரும் குடும்ப பாச உணர்வோடு நாமெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மணவிழா நிகழ்ச்சியில இந்த இனிய மணவிழா நிகழ்ச்சியை நடத்தி வைத்து, அதற்கு பிறகு மணவிழா கண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த மணவிழாவை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கழக கொள்கை குடும்பம்தான் அப்படி 2 குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாச பிணைப்பை உருவாகி இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாது. வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய துரை சந்திரசேகரன் அவர்கள், அவரை பற்றி எல்லோருக்கும் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். 5 முறை திருவள்ளுவர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். இருந்தாலும் அவர் எம்எல்ஏ என்று சொல்வதை விட திருவள்ளுவர் துறைன்னு சொன்னால் அது மிக பொருத்தமாக இருக்கும். ஆக மக்கள் செல்வாக்கை தொடர்ந்து பெற்று அவர் சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த கழகத்திற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆக மிக சிறப்பாக பணியாற்றி தனிப்பட்ட தனக்கு மட்டும் நல்ல பேரை வாங்கிக் கொள்வோம் என்று என்ன கொள்ளாமல் கழகத்திற்கும் நல்ல பேரை வாங்கித்தர வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சிறந்த செயல் வீரர் நம்முடைய துரை சந்திரசேகர் அவர்கள். அவருடைய தம்பி மகள் தனுஸ்ரீ அவர்களுக்கு நம்முடைய மாநில அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரகதிரவனுடைய மகனுக்கு இன்றைக்கு சம்பந்தம் பேசி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவராக இருந்த காலத்திலேயே கழகத்துடைய கவலராக இருந்து வளர்த்தவர் தான் நம்முடைய வீரகதிரவன் அவர்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தன்னுடைய வாத திறமையாலும் தன்னுடைய சட்ட அறிவாலும் கழகத்திற்கு துணை நின்றவர் நம்முடைய வீரகதிரவன் அவர்கள். இவருடைய அண்ணன் வீரகணேசன் அவர்களும் அதே போலதான் தொடர்ந்து 5 முறை நகர செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். சாதாரணமாக ஒரு முறை பணியாற்றுவதே கடினம். திமுக கிளை செயலாளர் பதவிக்கு வருவது எவ்வளவு சிரமம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நகர செயலாளர் பொறுப்பிலிருந்து 5 முறை பணியாற்றி இருக்கிறார் சொன்னால் அவருடைய சாமர்த்தியத்தை நாம் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறோம். நானும் அவரை பல ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கழகத்திற்காக உழைக்கக்கூடியவர். கழகத்தால் தனக்கு என்ன லாபம் என்று கருதாமல் தன்னால் இந்த இயக்கத்திற்கு லாபம் என்ற உணர்வோடு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணவிழாவிலும் நான் மறக்காமல் சொல்வது உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடந்திருக்கக்கூடிய இந்த திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணமாக நடந்திருக்கு. இது போன்ற ஒரு சீர்திருத்த திருமணம் 1967 முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகும் அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 67ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு
முதலமைச்சராக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்து அண்ணா அவர்கள் முதல் தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானம் என்ன என்று கேட்டால், சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாக என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தோடு நடந்தேறி இருக்கிறது. 67 தான் அதற்கு முதல் அங்கீகாரம் கிடைத்தது. ஆக அப்படிப்பட்ட முறைகளை நடைபெறக்கூடிய திருமணம் நாமெல்லாம் மகிழ்த்தக்கக்கூடிய வகையில இந்த திருமணம் வந்திருக்கிறது. இங்கு நீதியரசர் வந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே இன்னொரு நீதியரசர் அவர்கள் வரவிருக்கிறார். திரு மகாதேவன் அவர்கள் வரவிருக்கிறார்கள். நம்முடைய சுந்தரேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். தமிழிலே பேசினார்கள். தமிழிலே பேசிய நீதியரசர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, பல ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பல தமிழ்நாட்டிற்கு வந்தபோது நாங்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடு என்பது தமிழிலே இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீதி வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு தமிழில் வரக்கூடிய ஒரு சூழலை பெற்றிருக்கிறது. அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வழக்காடுகிற நேரத்தில் தமிழிலே வாதாடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் துணை நிற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழன் என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பதை யாரும் மறுத்திட முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தமிழை பற்றி பேசுகிற போது பெருமைப்படுத்தி சொல்வார்கள், குலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய திண்டலே பணியே கனியே பரதேச சோழையே மரகதமணியே மாணிக்க சோழை மண்பதவிலக்கே என்றெல்லாம் தமிழ் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்த சிறப்பை பெற்று தந்தவர், பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆகவே அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நீதியரசர் வந்திருக்கக்கூடிய இந்த சூழலை பயன்படுத்தி இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறது வேற அல்ல. இன்னொன்று வேண்டுகோள் என்னன்னா, மணமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், அதுவும் ஒவ்வொரு திருமணத்தையும் நான் சொல்வது உண்டு. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளையும் நான் மணமக்களுக்கு வைக்க விரும்புகிறேன். எல்லா திருமணத்தையும் நான் சொல்லிக் கொண்டு வருவது, ஏற்கனவே நம் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்றும் நான் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோளை எடுத்து வைக்க விரும்புகிறேன். நம்முடைய நீதியரசர் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், சுந்தரேஸ்வரர் ஒன்று சொன்னார்கள், 16 பெற்று பெருவாழ் வாழும் என்று சொன்னார்கள். ஆனால் முன்பெல்லாம் இந்த வாழ்த்தை சொல்லிட்டு இருந்தோம், இப்போ யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா அது தவறாக புரிந்து கொண்டு மணமக்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அதை யாரும் இப்போ சொல்ல தயங்குகிறார்கள். உள்ளபடியே 16 பெற்று பெருவாழ்வு என்று சொன்னால் 16 குழந்தைகள் அல்ல, 16 செல்வங்கள். எந்தெந்த செல்வங்கள் என்று சொன்னால், முத்தமிழ் காவலர் கியா.பி. விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். 16 செல்வங்களை பற்றி சொல்லுகிறார். மாடு, மனை, மனைவி, மக்கள், கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், நிலம், நீர், வயது, வாகனம், பொருள், போகம், புகழ். இதான் 16 செல்வங்கள். அந்த 16 செல்வங்களை பெற்று மணமக்கள் வாழ வேண்டிய நட்பிலே தான் இங்கே உச்ச நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்கிறார். தவிர இதை தவறாக புரிந்து கொண்டு நம்முடைய மணமக்கள் அதில் ஈடுபட்டு விடக்கூடாதுன்னு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போது குழந்தைகள் அதிகம் பெறுவது நல்ல நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம், மக்கள் தொகை அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை பிரித்து கொடுக்கிறார்கள். நாம் இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டிருக்கிற காரணத்தால்
இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன ஆபத்துன்னா, நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைக்கக்குள்ள சொல்லி வந்திருக்கிறது. போவதை பார்க்க பார்த்தா நாமும் ஏன் அதை குறைக்க வேண்டும், அதிகப்படுத்திக் கொண்டு நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெறலாம் என்று அந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. இதையும் நான் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஆக எது எப்படி இருந்தாலும் நம்முடைய மணமக்கள் வாழ்க்கையில எல்லா சிறப்புகளையும் பெற்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.